அன்பார்ந்த பிள்ளைகளே, திரும்பவுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் அனைவருமே ஒரு விசேட வாரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இயேசு எங்களுடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த நாளை நாங்கள் நினைவு கூற போகின்றோம். அதுதான் பிள்ளைகள் பெரிய வெள்ளி. அந்த தினத்துல நாங்கள் இயேசு எங்களுக்காக கூறிய வார்த்தைகளை நாங்கள் இந்த நேரத்துல பார்க்க போகின்றோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இயேசு அநேக பாடுகள் பட்டார் எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. அந்த நேரத்தில் அவர் சிலுவையிலே கூறிய முதலாவது வார்த்தையை நாங்கள் இந்த நேரத்துல பார்க்க போகின்றோம். முதலாவதாக அவர் கூறிய வார்த்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நாங்கள் இவ்வாறு பார்க்கின்றோம். தந்தையே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். முதலாவதாக அந்த இடத்துல மன்னிப்பு கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இயேசு அந்த இடத்துல தன்னை அடித்தவர்கள், தன்னை இழந்தவர்கள், தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய அனைவருக்குமே மன்னிப்பு அருளியதை பார்க்கின்றோம். பிள்ளைகள், ஏன் இயேசு அந்த இடத்துல மன்னிப்பு கொடுத்தார்? அதாவது அந்த இடத்துல இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அந்த இடத்துல வெளிக்காட்டி அந்த இடத்தில் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார். இன்று கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவருமே எங்களுக்கு விரோதமாக அதே போல பிள்ளைகள் சில நேரத்துல எங்களை இகழ்ந்து பேசலாம், எங்களோடு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், எங்களை குறை கூறலாம். இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதை இயேசு எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் அவர் இந்த இடத்துல மன்னிப்பு என்பதை எங்களுக்காக முன்வைத்து போனார். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு என்னுடனே கூட பேரின்ப வீட்டில் இருப்பாய். இயேசு அந்த கல்வனை பார்த்து கூறுகின்றார், நீ என்னுடனே கூட பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று. அந்த கல்வனுக்கு இயேசு ரட்சிப்பு கொடுக்கின்றார். அதே போல அந்த கல்வன் ரட்சிப்பை பெற்று இயேசுவுடன் கூட பேரின்ப வீட்டிற்கு சென்றது போல நாங்கள் அனைவருமே ரட்சிப்படைய வேண்டும் என்பது, இயேசுவுக்குள்ளாக வாழ வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமாக காணப்படுகின்றது. இயேசு சிலுவையில் கூறிய இரண்டாவது வார்த்தை இரட்சிப்பு. அந்த இரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு விரும்புகின்றார். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்கள். அம்மா, இவரே உன் மகன். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகள், இயேசு என்ன செய்கின்றார்? தன்னுடைய அன்பு, அதாவது தன்னுடைய அன்பான அம்மாவை என்ன செய்கின்றார்? அந்த இடத்தில் தன்னுடைய அன்பான சீடனிடம் ஒப்பு கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது கூட தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து அதன்படி செயற்பட்டார். இதை தேவன் எங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவருமே பொறுப்புடனும் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள், அதே போல எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், நாங்கள் அவர்களோடு கருணை காட்ட வேண்டும், அவர்களுடைய நண்பாய் இருக்க வேண்டும் என்பதை இயேசு சிலுவையில் முன்மொழிந்து சென்றார். எனவே இந்த நாட்கள்ல நாங்க அந்த காரியத்தை அன்பின் ஊடாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல நாங்கள் பார்க்கின்றோம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்துல இயேசு தன்னையே, அதாவது அங்கலாய்ப்பாக தன்னுடைய இருதயத்தில் அவர் யோசிக்கின்றார், கடவுள் தன்னை கைவிட்டு விட்டாரோ என்று. அந்த இடத்துல அவர் தேவனை நினைவு கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் ஒரு வேதனையான தருணம். தன்னுடைய ஒவ்வொரு காயங்களும் மிகவும் வேதனையாக இருக்கின்ற நேரத்துல அவர் யோசிக்கின்றார், தேவனே, நீர் என்னை கைவிட்டீரோ என்று சொல்லி, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த இடத்துல சிலுவையில் அவர் முன்மொழிகின்றார். பிள்ளைகள், சில நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், கவலைகள்
சூழும் பொழுது நாங்களும் நிறைய நேரத்துல நினைக்கின்றோம், ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி. ஆனால் இல்லை பிள்ளைகள், இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுதும் தேவன் அவரோடு இருந்து அவருக்கு தேவையான பலத்தை, அந்த காயங்கள் ஒவ்வொன்றையும் சகிப்பதற்கு அவர் பலனை கொடுத்தது போல இன்றும் நாங்களும் பலவீனங்களாய் இருக்கலாம், சில நேரத்தில் எங்களுடைய மனம் அங்கலாய்ப்பா இருக்கலாம், கவலைகளோடு இருக்கலாம். தேவன் எங்களோடு இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தாகமாய் இருக்கின்றேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய காயங்கள், அவருடைய ரத்தம் எல்லாம் சிந்தி அவருக்கு, அதாவது பிள்ளைகள், சரீர ரீதியாக தாகம் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர்களிடம் கூறும் பொழுது யாருமே அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. அந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு காடியை கலந்து அந்த இடத்துல அவருக்கு குடிக்க கொடுக்கின்றார்கள். இந்த தாகம் இயேசு எங்களுக்கும் பிள்ளைகள், நாங்கள் சரீர ரீதியாக தாகம் ஏற்படும் பொழுது நாங்கள் தண்ணீர் குடிக்கின்றோம், பானங்கள் குடிக்கின்றோம். இதை இயேசு எங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஆன்மீக தாகம், அவரை தேட வேண்டும் என்ற வாஞ்சை, அவரோடு இருக்க வேண்டும், அவரை பற்றி நாங்கள் தியானிக்க வேண்டும் என்ற வாஞ்சை, அந்த தாகத்தை இயேசு இந்த இடத்துல எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனவே பிள்ளைகள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல தேவனை தேட வேண்டும். அதே போல தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து இன்னுமாய் தேவனிடத்துல தாகமாய் இருக்க வேண்டும் என்பதை இயேசு எங்களுக்கு இந்த இடத்துல கூறி செல்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எல்லாம் நிறைவேறிற்று. அதாவது பிள்ளைகள், அவர் என்ன செய்கின்றார்? இந்த இடத்துல முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பினீர், அந்த நோக்கத்தை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேன். மக்களுக்காக என் மூலமாக நீர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தீரோ அதை எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டு இந்த இடத்துல நான் என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல கூறுகின்றார், எல்லாம் நிறைவேறிற்று. அதாவது பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இறைவாக்கினர் முன்னறிவித்திருந்தார்கள், அந்த வாக்குகள் அனைத்துமே நிறைவேறிற்று என்று சொல்லி இயேசு தன்னை அர்ப்பணிக்கின்றார். அதே போல பிள்ளைகள், இந்த காலங்கள்லயும் நாங்களும் இயேசுவுக்காக எங்களுடைய எல்லா காரியங்களையும் அர்ப்பணித்து அவருக்காக அவர் எங்கள் மூலமாக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றாரோ அந்த காரியங்களை நாங்கள் அறிந்து செயற்பட வேண்டும் என்பதை இயேசு எங்களிடத்துல எதிர்பார்க்கின்றார். சரியா பிள்ளைகள்? அப்படி அதை இயேசு எங்களிடத்துல விரும்புகின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் லூக்கா 23:46. தந்தையே, உம் கையில் என் உயிரை மண்ணுலகில் வந்து மனித உயிரையே கொடுத்து எங்களை மீட்டு அவர் என்ன பிள்ளைகள் ஒப்படைக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் அருமையான ஒரு சம்பவம் பிள்ளைகள். இயேசு இந்த உலகத்துல எங்களுக்காக எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக எங்களை என்ன செய்தார் பிள்ளைகள்? பாவங்களுக்காக அவர் தன்னையே மாய்த்து கொண்டு, சரியா, நாங்கள் அனைவரும் ஜீவனுள்ள பிள்ளைகளாக, அவரோடு இருக்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் என்ன செய்கின்றார் பிள்ளைகள்? அவர் கடவுளிடம் ஒப்படைத்து இந்த உலகத்தை விட்டு அவர் என்ன செய்கிறார் பிள்ளைகள்? விண்ணுலகிற்கு செல்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பிள்ளைகள், இந்த சிலுவை தியானத்துல, இந்த பெரிய வெள்ளி தினத்தன்று நாங்கள் எங்களுக்காக சிலுவையில கூறிய இந்த 7 வார்த்தைகளையும் நாங்கள் ஒரு கணம் நினைத்து பார்ப்போம். அவர் மன்னிப்பை கொடுத்தார், அவர் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, அன்று அவருடைய தாய்க்கு பாதுகாப்பு கிடைத்தது போல் கடவுள் மூலமாக எங்களுக்கு அவர் என்ன செய்தார்? நாங்களும் எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாங்கள் தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னிடம் வாரும் என்று கூப்பிடும் பொழுது கட்டாயம் தேவன் எங்களிடத்தில் வர வல்லவராயிருக்கின்றார். அதே போல அவர் பிதாவின் அனைத்து காரியங்களை முடித்து அவர் என்ன செய்கின்றார் பிள்ளைகள்? தன்னுடைய உயிரை மாய்த்து தன்னுடைய உயிரை திரும்பவுமாக ஆவியை என்ன செய்கின்றார் பிள்ளைகள்? பிதாவிடத்தில் ஒப்படைக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நினைத்துக் கொள்வோம், இந்த வாழ்வு
நிரந்தரமற்ற வாழ்வு. இந்த நிரந்தரமற்ற வாழ்விலே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து கடைசியிலே பிள்ளைகள் நாங்கள் மரணிக்கும் பொழுது கூட இயேசுவுக்காக நாங்கள் இருந்து மரணிப்பதை தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். எனவே இந்த பெரிய வெள்ளி தினத்துல நாங்கள் இதை சற்று எங்களுடைய இருதயத்துல சிந்தித்து நாங்கள் இன்னுமாய் எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் தேவனிடத்துல வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வாரத்துல நாங்கள் பெரிய வெள்ளி தினத்தை நாங்கள் நினைவு கூற இருக்கின்றோம். நீர் கர்த்தாவே அன்று சிலுவையில் மொழிந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க இன்னுமாய் கர்த்தாவே சுவாமி உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக வாழ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.